பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் ஜனவரி 20ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூடுது. ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் ஆளுநர் உரையும் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்குவது வழக்கம். ஆனா 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகள்ல ஆளுநர் உரையை ஆளுநர் RN ரவி வாசிக்காமல் புறக்கணிச்சாரு. அதற்கு தான் கேட்டுக்கொண்டபடி தேசிய கீதத்தை அவை நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் இசைக்கவில்லை என்ற காரணத்தை கூறினார். இந்த நிலையில இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறதுனோ முதல் கூட்டத்தில் ஆளுநர் RN ரவி உரையை நிகழ்த்துவார் என்றும் சபாநாயகர் அப்பாவு அறிவிச்சிருக்கார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில இந்த கூட்டத்தொடர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆளும் கட்சி மீதும் அரசு மீதும் என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் என்பதை அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் பட்டியல் போட்டு வைத்திருப்பதாக கூறப்படுது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதத்துல முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் உட்பட அரசு தரப்பினரும் தயாராகி வருவதால் இந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல அரசியல் பரபரப்பிற்கு பஞ்சம் இருக்காது என கூறப்படுது.